அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வேதங்களை எப்படி நம்ப வேண்டும் என்ற தொடரிலே அவனுடைய இறுதி வேதமான திருமறை குர்ஆனை பற்றியும் அதை எப்படியெல்லாம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனை பற்றி நாம் நம்ப வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அது ஒரு போதனை தொகுப்பு என்றோ வெறும் அறிவுரைகளை மாத்திரம் சொல்லித் தருகிற நூல் என்றோ திருமறை குர்ஆனை பற்றி நாம் நம்பக்கூடாது. திருமறை குர்ஆன் என்பது இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கும் நம்முடைய கையிலே இறைவனால் தரப்பட்டிருக்கிற பெரிய அற்புதம் என்று நாம் நம்ப வேண்டும். திருமறை குர்ஆன் ஒரு புத்தகம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தவரை இந்த குர்ஆனை வைத்துத்தான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று இன்றைய நவீன உலகிலே நிரூபிக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பேர் அற்புதமாக அல்லாஹ் இந்த வேதத்தை தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், எனக்கு முன்னால் பல நபிமார்கள் பல்வேறு அற்புதங்களோடு அனுப்பப்பட்டார்கள். எனக்கு அருளப்பட்ட பெரிய அற்புதம் இந்த திருமறை குர்ஆன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதர் நம்மை போலவே சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர், நம்மை போலவே தூங்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மை போலவே மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், நம்மை போலவே எல்லா விதமான ஆசாபாசங்களையும் கொண்ட ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது மக்கள் நம்ப மாட்டார்கள். பார்க்கிறார்கள், எந்த ஒரு வேறுபாடும் தெரியாது. இறை தூதர்கள் என்று அனுப்பப்படுபவர்கள் எல்லாம் நம்மை போலத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். கல்யாணம் பண்ணார்கள், சாப்பிட்டார்கள், தொழில் பண்ணினார்கள், தூங்கினார்கள், இப்படி எல்லாம் நோய்வாய்ப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், முதுமை அடைந்தார்கள், பிறகு மரணித்து விட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இவர் அல்லாஹ் தான் அனுப்புனான்னு எப்படி நம்புவாங்க? ஒரு மனிதர் நம்மள மாதிரி இருக்கிறாரு, அல்லாஹ் தான் அவரை தூதரா அனுப்புனான் என்று மக்கள் நம்புறதா இருந்தா அதுக்கு எவிடன்ஸ் கொண்டு வரணும், நம்புவதற்கு ஏற்ற சான்றுகளை கொண்டு வரணும். அதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, மனிதர்களால் செய்து காட்ட முடியாத சில அதிசயங்களை அவங்க கையில கொடுப்பான். அதை அல்லாஹ் விரும்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்து காட்டுவார்கள். இப்ப மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்தார்கள். ஒரு கைத்தடியை கீழே போடுவாங்க, அல்லாஹ் சொல்லும் பொழுது போடுவாங்க, அது பாம்பா மாறும். இது யதார்த்தமா பிடிச்சு பார்த்தா பாம்பா தான் இருக்கும். அதை எல்லா விதமான சோதனைக்கு உட்படுத்தினாலும் அது ஒரிஜினல் பாம்பாகத்தான் இருக்கும். அப்ப அவங்க அல்லாஹ் சொல்லும் போது கையில எடுப்பாங்க, மறுபடியும் கைத்தடியா மாறிடும். இது தூக்கி போட்டு என்ன செய்வாங்க, என்னை இறைவன் தான் அனுப்பி இருக்கிறான் என்பதற்கு இது ஆதாரம். இது இறைவனால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இந்த மாதிரியான ஒரு வேலையை மனுஷனால் செய்ய முடியாது. நீ வேண்டா எந்த வகையில வேண்டுமானாலும் சோதித்து பார்த்துக்கொள். இது தந்திரம் இல்ல, வித்தை இல்ல, இதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்ல, இது ஒரிஜினலாக மாறி இருக்குது என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் நாங்கள் இறைவனால் தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அன்றைய கால மக்களுக்கு சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், அற்புதத்தை கொடுத்து அனுப்புவான். இல்லாட்டி எல்லாரும் நபின்றுவான. அற்புதம் இல்லாம ஒரு தூதரை அனுப்பினால் ஒவ்வொரு மனுஷனும் நானும் இறை தூதர்னு சொன்னா எப்படி நம்பிட முடியுமா? அப்ப அதுக்கு அத்தாட்சியோடு தான் அனுப்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில அற்புதங்களை எல்லாம் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமா அல்லாஹ் எதை சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்ஆன் தான் உனக்கு அற்புதம். ஏன்னா மற்ற நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. மூசா நபி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்கிற மக்களுக்கு தான் அவங்க தூதர் நிரூபிப்பாங்க, தூதர் நம்புவாங்க, முடிஞ்சு போச்சு கதை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அற்புதத்தை கொடுத்தான்னு வைங்க, அது அந்த காலத்து மக்களுக்கு தான் நம்ப முடியும். நம்ம எப்படி நம்புறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைத்தறியை கொடுத்து அதை பாம்புக்கு பதிலா பள்ளியா மாறுற மாதிரி அல்ல ஆக்குனான்னு சொன்னா அதை நாம பார்க்க இயலுமா? நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அதை பள்ளியாக்கி காட்டியிருப்பாங்க, அந்த காலத்து மக்கள் நம்பி இருப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சே தவிர அவங்க இறை தூதர் என்று நாம எப்படி நம்புறது? கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி இப்படி பொய்யா கூட எழுதி வைக்கலாமே. அதை தூக்கி போட்டார், இப்படி போச்சு, சிங்கமா போச்சு, புலி கரடியா போச்சு, கரடி நாயா போச்சுன்னு சொல்லி எதை வேணாலும் எழுதி வைத்திருக்கலாம். அப்ப இந்த நபிகள் நாயகம் அவங்க உலகம் முழுவதும் தூதரா இருக்கிறதுனால, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் தூதரா இருக்கிறதுனால
அவங்களுக்கு கொடுக்கிற அற்புதம் எப்படி இருக்கணும் எல்லாம் விரும்புறான். அது காலகாலத்துக்கு நிலைத்திருக்கணும். அவங்க போய்த்தாலும் அற்புதம் நின்றுகிட்டு இருக்கணும். அவங்க போயிருவாங்க. ஆனால் அவங்க இது இறைவன் தான் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறான் என்று அந்த வேதமே சாட்சி சொல்ல வேண்டும். அதிலேயே அதற்கான அத்தாட்சிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனை ஒரு அற்புதமாக கொடுத்திருக்கிறான். அதனாலதான் திருக்குர்ஆன் அறைகோல் விடுதுங்க. உலகத்தில் அறைகோல் விடுறதெல்லாம் சாதிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களுக்கு தான் அறைகோல் விடுவாங்க. ஒரு புஸ்தகத்தை இதே மாதிரி எழுதிட்டு வந்து அறைகோல் விட முடியாது. திருக்குர்ஆன் மாத்திரம் தான் உலகத்திலேயே இந்த ஒரு புத்தகம் மாத்திரம் தான் இதே மாதிரி கொண்டு வா பார்ப்போம். பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் முகமதுக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நாம தான் அருளி இருக்கிறோம், இவர் சொந்தமா உண்டாக்கிரல, முகமது சொந்தமா கற்பனை பண்ணல, உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க. 114 அத்தியாயத்தை கொண்டு வர வேண்டாம், இது மாதிரி ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அறைகோல் விடுக்கிறான். இது தனித்தனி நபராசியை கொண்டு வர அவசியம் இல்ல, எல்லாரும் ஒன்னா கூட சேர்ந்துக்கிறங்க. ஒதுவு சுகதாக்கும் இந்தூன் இல்ல, அல்லாஹ் மட்டும் விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறங்க. அல்லாஹ்வை தவிர நீங்கள் அத்தனை பேர் என்ன செய்யுங்க, ஒன்றாக சேர்ந்து கொள்ளுங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் இது முகமது இயற்றினார் என்று குற்றம் சுமத்துகிறீர்களே, அதுல உண்மையாளர்களா இருந்தால், நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால் இது சொந்தமா இவரா தான் கையில மடியில போட்டு உண்டாக்கி சொல்றாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு முடியும்னா உங்களுக்கு கண்டிப்பா முடியும். எழுத தெரியாத ஒருத்தர், படிக்க தெரியாத ஒருத்தர், எந்த விதமான பள்ளிக்கூடத்துக்கும் போகாத ஒருத்தர், ஆடு வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர், அனாதையாக அரவணைப்பு இல்லாம கடந்த ஒருத்தர் இதை சொல்வாரேயானால் உங்களை மாதிரி பண்டிதர்களுக்கு இது பெரிய கஷ்டமா? எல்லா பண்டிதரும் ஒன்னா சேருங்க, பாமரரும் ஒன்னா சேருங்க, இதே மாதிரி ஒன்ன கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான். இல்லம் தஃபாலு, உங்களுக்கு கொண்டு வர இயலவில்லை, ஆனால் ஒலன் தஃபாலு, கொண்டு வர மாட்டீர்களா, தனி விஷயம், உங்களால் கொண்டு வர இயலாது. ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா, கற்களும் மனிதர்களும் எரிபொருளாக திகழக்கூடிய நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். இதுல உங்களுக்கு கொண்டு வர இயலலைன்னா என்ன முடிவு பண்ணனே, இத படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இதை தந்திருக்கிறான், அவனுடைய நரகத்துக்கு நம்ம போயிருவோம் என்று நம்பி இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை மாத்திரம் தான் இப்ப சொல்றான், வேற ஒரு வசனத்துல இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் அதிகப்படுத்திக்கிற சொல்றான், ஜின்னையும் சேர்த்துக்கிறான். மனிதர்களை விட ஜின்கள் என்று ஒரு இனம் இருக்கிறது, அவங்களுக்கு ஆற்றல் கூட இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், ல இனிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு, மனிதர்களும் ஜின்களும் ஒன்றாக திரண்டு, எதற்கு ஒன்று திரள்கிறார்கள், அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போல இயற்றுவதற்காக அவர்கள் ஒன்று திரண்டாலும் லா யஅதுன பிமிஸ்லிஹி, இது மாதிரி அவர்களால் கொண்டு வர இயலாது. உலவ் கான பாதுஹும் லிபாதின் லஹீரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்ற துணையாக அவர்கள் ஒத்துழைப்போடு இருந்தாலும் சரி, அவ்வளவு பேரும் ஒருங்கிணைப்பா சேர்ந்து முயற்சி செய்தாலும் சரி, இது நடக்காது. இப்படி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல இதை ஒரு அறைகூவலாக அல்லாஹ் விடுக்கிறான். எதுக்கு விடுக்கிறான்? இது அவ்வளவு அதிசயமான ஒரு ஆச்சரியமான வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல். அது எப்படி ஒரு புஸ்தகம் எப்படி அற்புதம் நமக்கு நினைக்கலாம், ஒரு புஸ்தகம் என்ன பெரிய அற்புதமா இருக்க முடியும்? புஸ்தகம் இருக்கு, வாசிக்கிறோம், அர்த்தம் செய்யணும், முடிஞ்சு வச்சு, இந்த அற்புதத்துக்கு என்ன இருக்கிறது என்று நாம் நினைக்க முடியும். குர்ஆனுக்குள்ள நுழைந்து நாம பார்த்தோமே ஆனால் அதுல அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிற அற்புதங்களை, எண்ணில் அடங்காத அற்புதங்களை நம்ம காண முடியும். அதுல ஒரு அற்புதத்தை ஏற்கனவே நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். ஒரு அற்புதம் என்ன, அந்த நமக்கு அந்நியமான ஒரு பாஷையில் அருளப்பட்டிருந்தா கூட உள்ளத்துல சக்கு சக்குன்னு உட்காருது பாருங்க. ஒரு மொத்த குர்ஆனையே எந்த புஸ்தகத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. சின்ன குழந்தையிலிருந்து 10 வயசு பையன் மனப்பாடம் பண்ணிடுவான், பாஷை தெரியாட்டாலும் மனப்பாடம் பண்ணிடுவான். அப்ப இப்படி குர்ஆன் போல ஒன்று கொண்டு வரதா, இதெல்லாம் அதுல இருக்கணும். கொண்டு வர்றதா இருந்தால் அது மனித உள்ளங்கள் அப்படி என்ன செய்யுது, மனப்பாடம் ஆவதற்கு ஏற்றவாறு அதுல என்னமோ ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ், வார்த்தை தான், அர்த்தமே நமக்கு தெரியாதுதான், அந்த வார்த்தைக்கு நம்ம பழக்கப்படவே இல்லதான். ஆனாலும் ஒரு 10 வயசு பையனை கொடுத்து 3 தடவை ஓதுறான்னு சொன்னா அப்படியே இஸ்லாமிய ஆரம்பிச்சு ஒன்னாசுன்னு முடிச்சு போடுறான். அவ்வளவு மனப்பாடம் பண்ண முடிகிறது, வரிசையா ஓத முடிகிறத காட்சியை பார்க்கிறோமே, இது குர்ஆனுடைய ஒரு அற்புதம். இது மாத்திரம் அவனுடைய அற்புதம் இல்லை, இதை விட ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால், சவால் விடுறதா இருந்தா எப்ப சவால் விட முடியும்? ஒரு மொழி, ஒரு புஸ்தகத்துக்கு சவால் விடுவதாக இருந்தால் அதனுடைய நடை இருக்குதுல்ல, அது ரொம்ப ஹை ஸ்டைல் இருக்கணும், அதாவது ரொம்ப உயர்வான தரத்தில் இருந்தா தான் சவால் விட முடியும்.
சும்மா வந்தான் போனான்னு எழுதி வச்சா யார் வேணாலும் எழுதி வச்சிடலாமே. ஒரு அறைகோல் விடுவதாக இருந்தால் அந்த அந்த காலத்தில் உள்ள இலக்கியவாதிகள் எல்லாம் பிரமிச்சு போற அளவுல ஒரு உயர்ந்த தரத்தில் இருந்தால்தான் சவால் விட முடியும். சும்மா ஒரு டெய்லி பத்திரிகை இந்த மாதிரி ஒரு பத்திரிகை எழுதுனா எழுதிட்டு போயிருவான். அந்த காலத்தில் உள்ள இலக்கியத்தை ஒரு புத்தகத்துக்கு போட்டு இது மாதிரி எழுதுன்னு சொன்னா 2-3 பேர் தான் உட்கார்ந்து எழுந்து போயிருவான். அப்ப இலக்கிய தரமாக அமைந்திருக்கிற ஒரு நூலைத்தான் மற்றவர்களால் எழுத முடியாம போகும். இப்ப திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? இது மாதிரி ஒண்ணு கொண்டு வாண்டு அறைகோல் விடுது. அப்ப உயர்ந்த இலக்கிய ஸ்டைல்ல இருந்திருக்கிறது என்பதை அதிலிருந்து விலகிக் கொள்கிறோம். உயர்ந்த இலக்கிய தரத்தில் இருந்தால் பொதுவாக நீங்க இது ஒரு அற்புதம் தான். இது உங்களுக்கு யாராலும் இதுக்கு விடைய சொல்ல இயலாது. எவ்வளவுக்கு இலக்கிய தரமாக அமைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு சாதாரண மக்களுக்கு புரியாதுங்க. எந்த புத்தகத்தை வேணா எடுத்துக்கிறங்க, உங்களுக்கு டெய்லி பத்திரிக்கை புரியும். சங்க காலத்து இலக்கிய புத்தகத்தை ஒண்ணு போட்டா உங்களுக்கு புரியுமா? திருக்குறளை தூக்கி போட்டு இதுல இந்த குறளுக்கு அர்த்தம் நீங்க வழங்குமா? விளங்காதீங்க. அது நம்ம தரத்தில் உள்ளது இல்லது. அதெல்லாம் பண்டிதர்களுக்குன்னே உருவாக்கப்பட்டது, தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரியான மொழியில வல்லமை பெற்றவரால் உருவாக்கப்பட்டதுனால அந்த அளவுக்கு அந்த மொழியை அறிந்தவர்களுக்கு தான் அது விளங்குமே தவிர நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு முதல்ல அது மாதிரி கொண்டு வர்றது இருக்கட்டும், விளங்குறது நான் சொல்றேன். விளங்குமா? விளங்காது. எவ்வளவுக்கு இலக்கிய தரம் அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு பண்டிதர்களால் பாராட்டப்படும், பாமரர்களை விட்டு தூரமா போயிடும். நல்ல உயர்ந்த ஹைஸ்டைல் எழுதின்னு வைங்க, புலவர்கள் மேடை போட்டு பாராட்டுவாங்க. எப்படி புஸ்தகம் தெரியுமா என்று சொல்வார்கள். பொதுமக்களுக்கு விளங்குமா? விளங்காது. பொதுமக்களுக்கு விளங்குறாங்க என்ன செஞ்சு ஆகணும்? இறங்கணும். வந்தீங்களா போனீங்களா இப்படி ஆரம்பிச்சா தான் விளங்குமே தவிர நீங்க வாட்டுக்கு ஒரு அடுக்கு மொழியில விட்டீங்கன்னு வைங்க, யாருக்கும் விளங்காது, கொஞ்சம் பேருக்கு தான் விளங்கும். அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது? ரொம்ப 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 உயர்ந்த தரத்தில் இருக்கிறது. அவங்களே முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் அவங்க தான் உம்மியா இருந்தாங்களே தவிர அந்த சமுதாயம் உம்மியா, எழுத படிக்க தெரியாத சமுதாயம் இருந்துச்சே தவிர அங்கேயும் பண்டிதன் இருந்தான். எந்த அளவுக்கு பண்டிதன் இருந்தான்? அரபு மொழியை கரைத்து கொடுத்த இம்ருல் கைஸ் மாதிரியான ஆட்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்தது. அந்த மொழியில கரை கண்டவர்கள். ஒரு பாதி அடிய சொன்னால் அடுத்த பாதி அவனா பூர்த்தி பண்ற அளவுக்கு இப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு திறமை படைத்தவர்கள். இந்த மாதிரி பண்டிதர்கள் வாழ்ற காலத்தில் சவால் விடப்படுது. அவனுக்கு இந்த குர்ஆனை போல ஏற்ற முடியல, உயர்ந்த தரமாயிடுச்சா. இந்த உயர்ந்த தரத்தில் இருந்தால் மக்களுக்கு புரியக்கூடாதுல்ல. எப்படி புரியுதுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, லா தஸ்மூலி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்டுறாதீங்க, கேட்டீங்க உங்களை இழுத்துருங்க. அப்ப எவ்வளவு அழகா புரியுதுன்னு பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க? உயர்ந்த ஸ்டைலா இருக்குன்னு இது மாதிரி எழுத முடியாதுன்னு ஓடுறாங்க. அதே இடத்துல பொதுமக்கள்கிட்ட சொல்றாங்க, லா தஸ்மூலி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை காதுல பஞ்ச வச்சு அடைச்சிக்கிறங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள கூட விளங்குற அர்த்தம். அதாவது படிக்காதவன், எழுத படிக்க தெரியாதவனுக்கெல்லாம் என்ன செய்யுது? இந்த வார்த்தை அவ்வளவு உயர்ந்த ஸ்டைல் இருந்தா கூட சாதாரணமான ஆட்களுக்கெல்லாம் விளங்குது. யாருக்கெல்லாம் விளங்குது? பிலாலுக்கு விளங்குது. அவர் யாரு? அவர் தாய்மொழி அரபியே கிடையாது, அவர் அபிசீனியாக்காரர். அபிசீனிய மொழி இப்ப அபிசீனியாவில் அரபி ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபிசீனியாங்கிற தனி மொழி, தனி நாடு. அங்க உள்ளவங்களுக்கு அரபி தெரியாது. அங்க இருந்து அடிமையா பிடிச்சு வரப்பட்டவர் தான் பிலால். அவருக்கு தாய்மொழி அரபி கிடையாது, அவருக்கு விளங்குது குர்ஆன். தாய்மொழி அரபி கிடையாதுங்க. பொழப்புக்காக வந்தவர். வந்த இடத்துல அந்த மக்கள் பேசுற 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க, அந்த அரபி தான் தெரியும் அவருக்கு. சாதாரண மக்கள் பேசக்கூடிய அரபி தான் தெரியுமே தவிர அதனுடைய உள்பிரிவுகள், அதனுடைய நுணுக்கங்கள் அவருக்கு விளங்காது. அவருக்கு விளங்குச்சா இல்லையா குர்ஆன்? விளங்கித்தானே சிலத்துக்கு வந்தாரு. சுஹைபுன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் இத்தாலியில இருந்து வர்றாரு, ரோமாபுரியில இருந்து வர்றாரு, ரூம்ல இருந்து. அப்ப ரூம்ல இருந்து வந்தக்கூடிய அந்த சுஹைபி என்பவர் அப்படி அந்த குர்ஆனை கேட்கிறாரு, உடனே இஸ்லாம் தழுவிக்கிறார். எப்படி அவருக்கு விளங்குது? விளங்கும். அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டா, அது எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி, சாதாரணமா இன்னைக்கு ஒட்டகம் மேய்க்கிற ஒரு அரபிட்ட போய் வாசிச்சு காட்டினாலும் அவனுக்கு அர்த்தம் விளங்கும். இன்னைக்கும் கூட பண்டிதன் கொண்டே காட்டினா என்ன நட அப்படின்னு சொல்லுவான். சாதாரண மக்கள்கிட்ட கொண்டே காட்டினா தலையாட்டி ரசிப்பான். ராகத்துக்கு ரசிக்கிறது இல்ல, விளங்கி ரசிப்பான், புரியும். அப்ப இந்த குர்ஆனுடைய தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டா, உலகத்தில் இப்படி ஒரு நூலை நீ காட்டவே இயலாது. அதாவது பண்டிதர்களால் உயர்ந்து வியந்து பார்க்கிற அளவுக்குள்ள உயர்ந்த ஸ்டைல் இருக்கணும், பாமரனுக்கு விளங்கணும். இது ரெண்டுமே முரண்பாடு. ரெண்டும் நடக்கவே நடக்காது. எந்த புஸ்தகத்திலையும் இந்த ரெண்டையும் இணைத்து ஒருத்தனால் கொண்டு வர இயலாது. எந்த மனுஷன் எழுதின நூலா இருந்தாலும் சரி, குர்ஆனை பார்த்தீங்கன்னு சொன்னா
அவ்வளவு உயர்ந்த தரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடையும் அதனுடைய ஊமையும் ஓமானங்களும் அந்த வார்த்தையுடைய அமைப்புகளையும் பார்த்தால் பிரமிக்கிற அளவில் இருக்கிறது எல்லாருக்கும் வழங்குகிறது. இது அதிசயம் இல்லையா? இப்படி நமக்கு நம்புறதுக்கு ஒரு முரணா இருந்தாலும் இதான யதார்த்தமா இருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு மக்கள்கிட்ட போட்டவன கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. விளங்கல என்று சொன்னா வந்திருக்க மாட்டாங்களே, சாதாரண மக்கள் தானே வந்தாங்க. அம்மாரு, யாசிரு, சுமையா இவங்க எல்லாம் யாரு? சும்மா எடுபடி வேலை செஞ்ச அடிமைகள். அவங்களுக்கெல்லாம் பெரிய லாங்குவேஜ் படிப்புலாம் கிடையாது. படிப்பறிவு இல்லாத இந்த மக்கள் எல்லாம் கூட இஸ்லாத்தை தழுவியதற்கு காரணம் எது? நபிகள் நாயகத்தினுடைய போதனையா? இந்த குர்ஆனுடைய போதனை, குர்ஆனுடைய வார்த்தைகள் அது மக்கள்கிட்ட ஓதி காட்டுறாங்க, அப்படியே ஈர்க்கிறது. அப்ப இந்த குர்ஆனுடைய ஒரு அதிசயம், முதல் அதிசயம் என்னன்னு கேட்டா உள்ளத்துல பதிகிறது. ஃபர்ஸ்ட் அதிசயம், உயர்ந்த தரத்தில் இருக்கிற ஒரு நூல் சாதாரண அந்த மொழி தெரிந்தவர்களுக்கும் விளங்குது பாருங்க, அது இரண்டாவது அதிசயம். இந்த குர்ஆன் அதிசயமா இருக்குங்கிறமே இப்படி மனுஷனுக்கு முடியாது. எந்த மனுஷன் ஏற்றினாலும் இந்த அம்சத்தை கொண்டு ஏற்ற முடியாது என்று குர்ஆன் சவால் விடுகிறது. இன்னைக்கு வரைக்கும் அது உண்மையாக அது அந்த சவால் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இது ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம்? எந்த ஒரு புஸ்தகத்தை இருந்தாலும் அந்த கேட்கிறதுக்கு ஒரு இனிமை இருக்குல்ல, கேட்கிறதுக்கு ஒரு இனிமை, அந்த ராகம் அதெல்லாம் வருவதாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு சீரான ஒரு அளவு வச்சிருப்பாங்க. இத்தனை அசை இருக்க வேண்டும், நேர் அசை இத்தனை இருக்க வேண்டும், நிறை அசை இத்தனை இருக்க வேண்டும், எதுகை இருக்க வேண்டும், அதுக்கு தகுந்தவாறு மோனை இருக்க வேண்டும். 4 வார்த்தை முதல் வரியில இருந்தால் 2வது வரியில 4 தான் இருக்கணும், 3வது வரியில 4 தான் இருக்கணும் என்றெல்லாம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறாங்க. அப்பதான் அந்த வரிக்கு தகுந்த மாதிரி அடுத்த வரி மெட்டுல ராகத்துல அடங்கும். இந்த சீரு இல்லாம கவிதைகள் எழுதுனா புது கவிதை மாதிரி இருக்குமே தவிர அது ராகம் வராது. புது கவிதையில ராகம் ஏதாவது வருமா? வராது. இந்த பழைய காலத்து மரபு கவிதைகள் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் ராகம் வரும். முதல் வரியில எத்தனை இருக்குன்னு எண்ணி பாத்தீங்கன்னா அதே தான் 2வது வரியிலும் இருக்கும், அதே தான் 3வது வரியிலும் இருக்கும். அந்த எழுத்து எண்ணிக்கை இல்ல, அசை. இத்தனை அசை அதுல இருக்குன்னு சொன்னா அத்தனை அசை 2வதுலயும் இருக்கும், 3வதுலயும் இருக்கும். இப்படியான ஒரு முறையில அடக்குனாத்தான் அது ஒரு மெட்டுல வரும், ஒரு ராகத்துல வரும், அதுல ஒரு இனிமையை கொண்டு வர இயலும். குர்ஆன் எல்லா இனிமையான கவிதைகள்லையும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீங்க? முதல் வரி ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அதே மாதிரியே அதே துணியில 2வது வரையும் படிக்கலாம், அதே ஸ்டைல் அதே ராகத்துல 3வது வரையும் படிக்கலாம், அதே ராகத்துல 4வது வரையும் படிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 4 வரியாவது ஒரே மாதிரியா இருக்கணும். அடுத்து மெட்டு ட்ராக் மாறுறதா இருந்தா, பல்லவியை மாத்துறதா இருந்தா அடுத்த 4 வரிய வேற ஒரு மாதிரியா எழுதுவாங்க. அப்படி இருக்கும். ஒரு வரிக்கு அடுத்த வரிக்கு ஒரே அளவுல இருக்கும், எழுதுற அளவு கூட ஒரே அளவா இருக்கும். கவிதை எழுதி காட்டினாங்கன்னு சொன்னா கூட ஒரே மாதிரியா இருக்கும். இதுல டிஃபரெண்டா இருக்குன்னு சொன்னா திருக்குறளை சொல்லுவாங்க, 1.25 அடி இருக்கும். 2 அடிக்கு மேல என்ன இருக்கு? முதல் வரியில 4 வார்த்தை இருக்கு, 2வது வரியில 3 வார்த்தை இருக்கும். அது மட்டும் தான் 1.25 1.25 அடின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் வரியில எத்தனை இருக்கு? 4 எழுத்து, 4 சொல் இருக்கும். 2வது வரியில என்ன இருக்கு? 3 சொல் இருக்கும். 1.25 அடிங்கிறது. ஆனாலும் கூட எல்லாமே 1.25 இருக்கும். 2வது ராகம் கிடையாது. 2வது இல்ல, அது வசனமா தான் சொல்ல முடியுமே தவிர அத முதல்ல அந்த 4 அடிக்கு உள்ள அந்த ராகத்தையே 3 அடிக்கு விட்டு சொன்னா நின்றுக்கு ஒரு முக்காவாசில. ராகத்தோட அந்த சந்தத்தோட வாசிப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? ஒரு சீரான ஒரு அடிகளும் அதனுடைய சீர்களும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறையில் இருக்க வேண்டும். குர்ஆனை நீங்க பாக்குறீங்க, அப்படி ஓதுனா எவ்வளவு இனிமையா. சில ஆட்களுக்கு ஓத தெரியாதனால இனிமை இல்லாம இருக்கலாம். அதை ஓத வேண்டிய விதத்தில் ஓதினார்களே ஆனால் அப்படி மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அது என்ன சீரில் அமைஞ்சிருக்கிறது? ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே ஒரு இவ்வளவு பெருசா இருக்கு, இன்னொரு அடுத்த வசனம் இவ்வளவு பெருசா இருக்கு, அடுத்த வசனம் இவ்வளவு, எந்த ஒரு ஒழுங்கும் இருக்காது. குர்ஆனை எடுத்துக்கிட்டீங்கன்னா குல் ஹுவல்லாஹு அஹத் என்று இப்படி ஒரு வசனம் இருக்கும். அதுலயே அவர் லம் யலித்னு ஒரு வசனம், இவ்வளவுதான் வசனம், அவ்வளவுதான். லம் யலித்னு ஒரு வசனமா, ஒலம் யூலத்னு ஒரு வசனமா, ஒலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்னு பெருசா ஒன்று வரும். அர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வசனமா இருக்கும். மாலிகி யௌமித், அர் ரஹ்மானிர் ரஹீம்ல 2 தான் இருக்குது, மாலிகி யௌமித்தீன்ல 3 இருக்குது, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் 4 இருக்குது. இதெல்லாம் ஒழுங்கா இருக்கா? அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து சூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அர் ரஹ்மானிர் ரஹீம் அது ஒரு வசனம், அர் ரஹ்மான் ஒன்று, அர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன் 3 வார்த்தை இருக்கிறது. ஈயாக்க ஒன்று, நஅபுது ஒன்று, வ ஈயாக்க ஒன்று, நஸ்தஈன் ஒன்று, 4. அப்புறம் போனீங்கன்னா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா சிராத்தல் 3 ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாவது? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் பெருசா நீண்டிட்டு போகுது. சிராத்து 1, அல்லதீன 1, அன்அம்த 1, அலைஹிம் 1, கைரு 1, மக்லூப் 1, அலைஹிம் 1, வலல்லாலின் 1, அது 7 8 9 வசனம் வார்த்தையாயிருது.
ஏதாவது ஒழுங்குல இருக்கா? எந்த எந்த ஒரு வசனமாக முதல் வசனம் மாதிரி இரண்டாவது வசனம் இருக்கா? இரண்டாவது வசனம் மாதிரி மூணாவது வசனம் அந்த அமைப்பு எண்ணிக்கையில் இருக்கா? இதுல ராகம் வரவே வராது. இப்படி எழுதுனா ஒரு வசனத்தை மாதிரி படிக்க முடியுமே தவிர இதுல ராகத்தை கொண்டு வரவே இயலாது. ரசிக்கும்படியான வேணா கொண்டு வரலாம். வெட்டி, கொத்தி, கோதரி, சுக்குமி, லகுதி, இப்புளி இப்படி கொண்டு வரணும். சுக்கு, மிளகி, திப்புளிங்கிறத சுக்குமி, லகுதி, இப்புளி அப்படி படிச்சு வந்தா ராகத்தை கொண்டு வருவாங்களே தவிர வார்த்தையை வெட்டாம அந்த கொத்தி கொதராம எல்லாம் ராகத்தை கொண்டு வர இயலாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தையும் வெட்டாம சிதைக்காம முழு முழு வார்த்தையாக சொல்லி அதை ஒரு ராகத்துக்குள்ள கொண்டு வர இயலும்னு சொன்னா உலகத்தில் அப்படி கொண்டு வருகிற ஒரே புத்தகம் திருமறை குர்ஆன் மட்டும்தான். இதுக்கு மட்டும்தான் அந்த ராகம் வருங்க. ஒரு ஒழுங்குல இல்லாம இருந்தும், ஒரு சீர்ல இல்லாம இருந்தும், ஒழுங்கான வார்த்தை எண்ணிக்கையில் இல்லாம இருந்தும் கேட்பதற்கே ஒரு இனிமையை உள்ளே நுழைக்க, ஒரு ராகத்தை நுழைக்க, ராகமே இருக்கக்கூடாத முறையில் எழுதி வச்சுக்கிட்டு ராகத்தை கொண்டு வர்றதுன்னா அது அவன் தேர்ந்து வந்ததுனால அப்படி அமையுது. அல்லாஹ்விடமிருந்து நம்மளா இருந்தா யோசிச்சு இப்படிலாம் செய்யறதா இருந்தா பயங்கரமான கஷ்டப்பட்டு செய்யணும். செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து பண்ணாலும் 2-3 நேரம் படுத்துக்கணும். படைச்சவனே இதை செஞ்சாதான் எங்க எங்க எல்லாம் வச்சாதான் என்ன அளவுக்கு இருந்தா தான் இந்த ராகம் வருங்கிறதுக்காக வேண்டி இந்த ராகம் வரக்கூடிய மெத்தடுக்கு எதிரான ஒரு முறையை கையில எடுத்துக்கொண்டு ராகமே வராது என்ற வழிமுறை அல்லாஹ் கையில எடுக்கிறான். அது உள்ளத ராகத்தை கொண்டு வைக்கிறான். இது அதிசயம் இல்லையா? இது ஒரு வியப்பான ஒரு ஆச்சரியமான ஒரு சங்கதியா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, கவிதைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், உயர்ந்த தரத்தில் உள்ள இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அது கேட்கறதுக்கு பண்டிதர்களுக்கு சொல்றேன், பண்டிதர்கள் கேட்கறதுக்கு ருசிகரமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? கவிதை என்று சொன்னாலேயே அதுல ருசி வருவதற்கு சில மேட்டர் இருக்குது. அந்த மேட்டர்லாம் இருந்தா தான் கவிதை ருசிக்கும். என்ன மேட்டர் இருக்குன்னு? கவிதையில பொய் இருக்கணும். கவிதையில என்ன இருக்குன்னு கரெக்டா உள்ளது உள்ளபடி சொன்னான்னு வைங்க, அதுக்கு பேர் கவிதை இல்லை, எவனை ரசிக்கவே மாட்டான். எப்படி சொல்லணும்? ஒரு பனை மரத்தை பார்த்துட்டு இது ஒரு 12 அடி இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் கவிதை இல்லை. எப்படி சொல்லணும்? இந்த பனைமரம் வானத்தை முட்டி கொண்டு இருக்கின்றத கவிதை. பனைமரம் விண் முட்டும் கோபுரம்னு சொல்லணும். விண்ண போய் கோபுரம் முட்டுமா? முட்டா நல்லா தெரியும். 100 அடின்னு சொல்லிட்டு போ, 50 அடி 50 அடி அதுக்கு பேர் கவிதை இல்லை. அந்த கோபுரம் 50 அடின்னு சொன்னீங்க, அதுக்கு பேர் கவிதை கிடையாது. எப்படி சொல்லணும்? 50 அடி கோபுரத்தை சொல்லும் பொழுது விண் முட்டும் கோபுரங்கள் சொல்லணும். இந்த கோபுரம் போய் எதை முட்டுதான்? வானத்தை போய் முட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி கூடுதலா சொன்னா தான் கேட்கறது என்ன இருக்கு, அது ஒரு ருசிகரமா இருக்கும். கவிதைக்கு பொய் அழகுன்னு எழுதி வச்சுக்கிறான். கவிதைனால என்ன இருக்குன்னு, அதுக்கு பொய் இருக்கணும். பொய் இருந்தா தான் கவிதைக்கு அழகு தரும். அதனால என்ன செய்வான்? ஒரு பொம்பளையை பார்த்துட்டு என்ன செய்வான்? அளவுக்கு அதிகமா சந்திரன்றான். அங்கிருந்து உள்ள அடிக்குது பிரகாசம், உன்னுடைய முக வெளிச்சத்துல தான் நான் சாப்பிடுறேன். இப்படி எழுதுனா கவிதை. அது ஒரு பொம்பளைய முகத்தை பார்த்துட்டு உன் முக வெளிச்சத்துல என்ன செய்யும்? கரண்ட் போயிட்டா கூட உன் வெளிச்சத்துல நான் சோறு தின்று வேண்டாம், அதுக்கு பேர் கவிதை, அதுக்கு பேர் இலக்கியம். இப்படி லூஸ்தனமா ஏதாவது உளர்னா தான் அந்த கவிதை ருசிகரமா இருக்கும். கவிதையில எல்லாமே கற்பனை இருக்கும், அது ஆபாசமான வர்ணனைகள் இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த ஹை ஸ்டைல் கொண்டு வர முடியும். இது எதுவுமே இல்லாம ஹை ஸ்டைல் வர குர்ஆன்ல பொய் இல்ல, குர்ஆன்ல மிகையான வர்ணனை இல்ல, கப்சா இல்ல, ஆபாசம் இல்ல, அசிங்கம் இல்ல. குர்ஆனை தான் பொம்பளை ஆம்பளை பக்கத்தில் உட்கார்ந்து வாசிக்க வைக்கப்படுற மாதிரி வேதங்கள் இருக்கிறது. ஆம்பளை பக்கத்தில் பொம்பளை உட்கார்ந்து வாசிக்க தனித்தனியாக வாசிட்டு போயிருவாங்க. அதனுடைய அர்த்தத்தோட வாசிச்சார்களே ஆனால் அங்க சில அசிங்கங்கள், சில வர்ணனைகள் அதெல்லாம் நுழைஞ்சிட்டு செய்யும். அந்த வாசிக்கிற பொம்பளைக்கு அப்படி முகமெல்லாம் செவந்து போய் வெக்கி தலை குனிற அளவுக்கெல்லாம் இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. எங்கேயும் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வெட்கமில்லாமல் ஒரு நூலை வாசிக்க இயலும் என்று சொன்னால், ஒரு வேத புத்தகத்தை வாசிக்க இயலும் என்று சொன்னால் அது திருமறை குர்ஆனில் இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. இது திருமறை குர்ஆனுடைய வெளி அடக்கங்கள். உள்ளுக்குள்ள போன அற்புத புதையல்களாக இருக்கிறது. அது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படையான சில இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னொரு ஆச்சரியமா இருக்கு. ஒரு புஸ்தகம் மாதிரி அது இருக்கிறது. ஒரு புஸ்தகம்னா எப்படி உலகத்தில் இருக்கும் அப்படியே இருக்கிறது. அந்த வெளிய அமைப்புகள்லாம் கூட தாறுமாறா உழப்பி வச்சு எல்லாம் வேணும்னு கண்ணா பின்னாண்டு ஒரு புஸ்தகத்தை கையில வந்து அவ்வளவு அழகான ராகத்தை உண்டாக்குறான், அவ்வளவு அழகான ஒரு ஒழுங்குல இருக்குங்கிறான், அவ்வளவு உயர்ந்த ஸ்டைல்ல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறான்னு சொன்னா இது ஒரு பெரிய அதிசயத்திலும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆனை பற்றிய அதிசயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களையும் பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய வேதங்களை எவ்வாறு நம்புவது என்ற தொடரிலே
இறுதி வேதமான திருமறை குர்ஆனை பற்றி எப்படியெல்லாம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக திருமறை குர்ஆன் அது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு அற்புத வேதம் தானே தவிர முகமது நபி அவர்கள் சுயமாக கற்பனை செய்து கூறிய வார்த்தைகள் அல்ல என்பதை திருமறை குர்ஆனே நிரூபித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய கற்பனையிலே ஒரு நூலை எழுதினால் அந்த நூல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அதில் ஏராளமான முரண்பாடுகளும் தவறுகளும் கண்டுபிடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய மேதைகள் சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பில் எழுதிய பல விஷயங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்குள் முழுமையாக மாற்றப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். ஏன்? ஒரு மனிதன் அவனுடைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு தான் சிந்திப்பான். அவனுடைய காலத்தில் என்ன அறிவு வளர்ச்சி இருக்கிறதோ அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தான் அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அடுத்தடுத்த காலங்களில் அறிவு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் அவன் ஏற்கனவே சொன்னது பொய்யாகி போவதை நாம பார்க்கிறோம். நம்ம இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள பல நாடுகளிலே அரசியல் சட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் எழுதினார் என்று சொன்னால் ரொம்ப பெரிய மேதைகள், பெரிய சிந்தனையாளர்கள், உலக நாட்டு சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை நம்ம நாட்டுக்கு இருந்தால் நல்லது என்று எழுதுகிறார்கள். எழுதி ஒரு 5 வருடம் ஆகல அதுல மாத்தணும்னு மக்கள் கேட்கிறாங்க, அறிவாளிகள் கேட்கிறாங்க, அரசியல்வாதிகள் கேட்கிறாங்க. 20 ஆண்டு ஆகும்போது பாதிக்கு மேல மாற்றப்பட்டு போயிடுது. 50 வருஷம் ஆகும் பொழுது அந்த சட்டமே இருக்காது, வேற புது சட்டம் உண்டாகி விடுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதன் அவனுடைய காலத்துக்கு ஏற்றவாறு ஒன்றை சரி காணுவான், அடுத்த காலத்தில் தவறாகி போயிடும். ஒரே ஒரு தலைப்பில் எழுதப்பட்ட செய்தியை இப்படி என்று சொன்னா எல்லா டாபிக்கையும் பற்றி ஒருத்தர் எழுதினார்னு வைங்க, எந்த பிரச்சனையும் விடாமல் எந்த தலைப்பையும் விடாமல் பல தலைப்புகள்ல ஒரு செய்தியை அவருடைய சொந்த கற்பனையில் செய்தாரையானால் அது ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு மேல நிக்காது, தூக்கி போட்ட வேண்டியதான். அதனுடைய மொழி நடைக்காக வேண்டுமானால் இலக்கியம் என்று வாசித்துக் கொள்ளலாமே தவிர அதனுடைய கருத்துக்கள் நிக்குமான நிக்காது. சில நூல்கள் இன்னைக்கு நிக்கிறது, எதற்காக நிக்கிறது? அதுல உள்ள விஞ்ஞானம் பொய்யா இருக்கிறது, வரலாறு பொய்யா இருந்தாலும் மொழி நட நல்லா இருக்கிறது, இலக்கியம் நல்லா இருக்குது என்பதற்காக நம்மளா தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதனுடைய கருத்துக்களும் அதனுடைய அறிவுரைகளும் அதனுடைய போதனைகளும் அது சொல்லுகிற தகவல்களும் கரெக்டா இருக்குமானா 100% கரெக்டா இருக்காது. இந்த ஒரு நிலைமையை உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த திருமறை குர்ஆனுடைய வயசு என்ன? 14 நூற்றாண்டுகளை கடந்து விட்டது. குர்ஆன் நபிகள் நாயகம் அவர்கள் இது எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்று ஒரு செய்தியை மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. இப்படி வச்சு 14 நூற்றாண்டு கடந்து விட்டது. 14 நூற்றாண்டு கடந்த ஒரு நூலாக இருந்தால் அதுல எவ்வளவு பிழை இருக்குன்னு 99% பிழைகள் கண்டுபிடிக்கப்படும். எந்த ஒரு நூல் 14 நூற்றாண்டை கடந்திருக்கிறதோ அப்படி ஒரு நூலை கொண்டு வந்தீர்களேயானால் 99% கருத்து பிழைகளை அதுல உள்ள தவறான தகவல்களை நம்மால் கண்டுபிடித்து விட முடியும். திருமறை குர்ஆன்ல இன்றைக்கு நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் கூட இது என்ன, இது சரியில்லாம இருக்குது, இது அந்த காலத்துக்கு பொருந்துமா என்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை. குர்ஆன் விஞ்ஞானத்தை பத்தி பேசுது, மழையை பத்தி பேசுது, கரு வளர்ச்சியை பத்தி பேசுறது, சூரியனை பத்தி பேசுது, சந்திரனை பத்தி பேசுது, கோள்கள்லாம் எப்படி அமைந்திருக்கின்றன பேசுது, காற்றை பத்தி பேசுது, பூமியை பத்தி குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி எப்படி தானியங்கள்லாம் முளைக்குதுங்கிறத பத்தி, விவசாயத்தை பத்தி பேசுது, கடலை பத்தி பேசுது, கடலுக்கு கீழே உள்ள அலைகளை பத்தி பேசுகிறது. குர்ஆன் எல்லா டாபிக்கையும் தொடுது. எல்லா டாபிக்கையும் எப்படி தொடுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொந்தமா எழுதினால் எப்படி இருக்குமோ, சொந்தமா கற்பனை பண்ணினால் எப்படி இருக்குமோ அந்த தரத்திலே இருக்கிறது இல்ல. இன்றைய விஞ்ஞானி ஒருத்தர் எடுத்து வச்சு படிச்சான்னு சொன்னா இதனோட நம்ம சொல்றதை விட நல்லா சொல்லுதுன்னு சொல்றான். இன்றைய விஞ்ஞானி ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்த ஒரு வல்லுநன் ஒருத்தன் எடுத்து வைத்துக் கொண்டு குர்ஆன் அதை பத்தி என்ன சொல்லுது, மழையை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு வானிலை ஆய்வுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் எடுத்து வாசி பார்த்தான்னு சொன்னா இது என்ன நம்மளோட அழகோட குர்ஆன் சொல்லுது என்று அவன் பிரமித்து போற காட்சியை பார்க்கிறோம். இது ஏன்?
இது இறைவேதம் என்பதற்கு தான் சான்று. குர்ஆன் என்பது முகமது நபி அவர் சொந்தமா கற்பனை பண்ணி இருந்தார் என்றால், அல்லாஹ்விடமிருந்து செய்தி வராமல் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது என்று அவரா ஒரு இட்டுக்கட்டி சொல்லி இருந்திருப்பாரே. ஆனால் இவ்வளவு துல்லியமா இவ்வளவு கரெக்டா 14 நூற்றாண்டுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? அதனுடைய போதனைகள் தாக்கு பிடிக்கிறது, அது சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் தாக்கு பிடிக்கிறது, அதுல சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் தாக்கு பிடிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுடைய வழிபாட்டு முறையை எடுத்துக்கொண்டு இஸ்லாம் சொல்ற வழிபாட்டு முறை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாண்டு வைங்க, இது மாதிரி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவானா இல்லையா? எந்த ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி காட்டுமிராண்டி காலத்தில் சொல்லப்பட்ட வழிபாட்டு முறை மாதிரியா இருக்கிறது? எவ்வளவு நீட்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, கை கால் முகத்தெல்லாம் கழுவி விட்டு சுத்தமாக இருக்கிற இடம் சுத்தமா இருக்கிறது, மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. இது மாதிரி ஒரு வழிபாட்டு தலக்குள்ள போக முடியுமா? அப்ப ஒரு வழிபடுகிற முறையை எடுத்துக்கொண்டாலும் கூட கூச்சல் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, தண்ணி அடிச்சுட்டு ஆடல. ரொம்ப ஒரு ஆன்மீகத்தை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று இந்த காலத்தில் ஒரு அறிவாளி விரும்புவானோ? தீ மிதிக்கிறது இல்ல, நம்மளை நாமே கொத்திக்கிறது இல்ல, நம்மளை நாமே காயப்படுத்திக்கிறது இல்ல, கஷ்டப்படுத்துறது இல்ல, செருப்பு இல்லாம நடக்கிறது இல்ல. இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டில் கூட பக்தி என்று சொல்றாங்களே, இதை விட ஒரு நல்ல பக்தி இருந்தா தேவையில்லை என்று இப்ப சிந்திக்கிறான். 14 நூற்றாண்டு ஒன்று சிந்திக்க இயலுமா? பக்தினால காட்டுமிராண்டித்தனம் என்று இருந்த காலத்தில் அதை சொன்னா கூட இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுகிறது. அதே மாதிரி சட்டங்கள் குற்றங்கள்லாம் பெருத்து போச்சு, தப்புகள்லாம் ஜாஸ்தியா போச்சு, ஒழிக்க முடியல. ஏதாவது நல்ல சட்டம் வருமானு தேடுறாங்க. இந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்றாங்க, சண்டை போட்டு இருக்கிறாங்க, அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு. கடைசி எங்க வந்து நிக்கிறான்? இது அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தை அமுல்படுத்தினால்தான் குற்றத்தை குறைக்க இயலும். இது 14 நூற்றாண்டுக்கு முந்தைய உள்ள மாதிரியா இருக்கிறது? யாரு சொல்றா? இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அரபு நாட்டு சட்டம் இங்க வர அவங்களுக்கு தெரியல, குர்ஆன் சட்டம் சொல்ல தெரியல, அது குர்ஆன்ல உள்ளதான்னு சொல்ல தெரியாம எப்படி சொல்றாங்க? அரபு நாட்டு சட்டம் இங்க வந்தா தான் கற்பழிப்பு குறையும், அரபு நாட்டு சட்டம் வந்தா தான் திருட்டு குறையும், அரபு நாட்டு சட்டம் வந்தா தான் இங்க உள்ள குற்றங்களை வந்து மட்டுப்படுத்த இயலும் சொல்றாங்களா இல்லையா? அப்ப எந்த ஒரு விஷயத்தை சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, முறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவுளை பத்தி ஒவ்வொருத்தன் நினைக்கிறான், மதத்தின் பேரால் எல்லாம் ஏமாத்தப்படுறான். ஏமாத்தாலும் ஒரு கடவுளை காட்டுங்கப்பா, சுரண்டாத ஒரு கடவுளை காட்டுங்க, ஒரு வழிபாட்டு முறையை காட்டுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறான். ஆனால் எங்கேயே தேடி அலைகிறான். இங்க இமயமலைக்கு ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் வந்து அங்க ஓடுறான், ஒருத்தன் இங்க ஓடுறான். ஏதாவது கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமாண்டு எல்லாமே இங்க இருக்கா இல்லையா? அதோட சிறப்பா இருக்கா இல்லையா? அப்ப எந்த ஒரு மேட்டரை சொன்னாலும் இது 14 நூற்றாண்டுக்கு உள்ள மேட்டர் மாதிரியா இருக்குது. யோசிச்சு பாருங்க. 1400 வருஷத்துக்கு முந்தின ஒரு கசசுலம்பியா புஸ்தகத்தை நீங்க படிக்க பார்ப்போம், உங்களுக்கு பொருந்துமா? இப்போ ஒரு 1400 ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசி பாருங்க, ஏதாவது பொருந்துமா? அதுல உள்ள ஏதாவது பிடிக்குமா? நமக்கு எல்லாம் வெறுப்பா இருக்கும், எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. அப்ப நாள் செல்ல செல்ல முந்தி போக 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 பைத்தியக்காரத்தனங்களும் கிறுக்குத்தனங்களும் உளறல்களும் தான் இருக்கும் என்ற நிலையில இது எப்படி இவ்வளவு கரெக்டா இருக்கிறது? எப்படி கரெக்டா இருக்குன்னு கேட்டா, இது படைச்சவன் சொன்னால கரெக்டா இருக்கு, மனுஷன் சொன்னா அப்படி இருக்காது, முகமது சொன்னா இப்படி இருக்காது. அவருடைய அறிவை கொண்டு, அவர் காலத்தில் உள்ள அறிவை கொண்டு அவர் சொல்லி இருப்பாரே, ஆனால் கண்டிப்பா இந்த குர்ஆன் இப்படி இருந்திருக்காது. ஏதோ ஒரு மற்ற மனிதர்கள் பேசுறது மாதிரி ஏராளமான தவறுகள் மலிந்திருக்கும். இன்றைக்கு ஒரு விஞ்ஞானத்தை கொண்டே கொடுங்க, இதுல இன்ன அறிவியல் மாற்றம்னு ஒன்னு கண்டுபிடிச்சு தர சொல்லுமா? குர்ஆன் கொண்டே கொடுத்து இதுல நாங்க ஆய்வு பண்ணி பார்த்தோம், இந்த மேட்டர் வந்து சயின்ஸுக்கு எதிராக இருக்குது, இந்த மேட்டர் விஞ்ஞானத்துக்கு பொருந்தாது, ஒன்னே ஒண்ணு. இப்ப 14 நூற்றாண்ட ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியலன்னா அது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் குர்ஆனை ரசூலுல்லாஹ் அற்புதம் சொன்னாங்க. பாயிண்ட் விளங்குறா உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு முன்னாடி எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டுச்சு, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதம் குர்ஆன் தான். குர்ஆனை கொண்டுதான் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபிக்கிற நிலையில் இருக்கிறேன். இந்த குர்ஆன் தான் சொல்லுகிறது, இது வந்து முகமது நபி சொந்தமா உண்டாக்கல, அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கினாரு, அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கினாரு அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்விடமிருந்து மெசேஜ் யார் வாங்குறாரோ, வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு தர்றாரோ, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிடுவார்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபிக்கிறதுக்கான பெரிய சான்றாக திருமறை குர்ஆன் திகழ்கிறது. அதுல A to Z ஆதியிலிருந்து இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் வாசி பார்த்தீர்களே, ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக், ஒரே ஒரு தப்பை கூட காண முடியாது. லா யாத்திஹில் பாத், இத வந்து சேலஞ்சாக குர்ஆன் சொல்லுகிறது, இது நம்மள கண்டுபிடிச்சு சொல்லல, அதையும் குர்ஆனே சொல்லுது. லா யாத்திஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி, அதன் முன்னேயும் அதன் பின்னேயும் எந்த ஒரு தவறும் இதில் வராது, இதில் இருக்காது,
தவறே இல்லாத ஒரு புக்குன்னு சொல்லி தன்னைத்தானே குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது, இதில் பாத்தில் இல்லை, இதில் தவறு இல்லை, இதில் பொய் இல்லை, இதில் புழுகு இல்லை, கடைசி வரைக்கும் வராது. இங்க இருந்து அங்க வரைக்கும் ஆரம்பத்தில் இருக்காது, கடைசியில் இருக்காது, நடுவில் இருக்காது என்று இவ்வளவு தெளிவாக திருமறை குர்ஆன் அறைகோல் விடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த வகையில் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் நம்ம நம்பணும். சும்மா குர்ஆன் அருளப்பட்ட மாதம் வர இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம குர்ஆனை எப்படி நம்பணும்? இது ஏதோ ஒரு புஸ்தகம், அவன் உண்டாக்கிட்டு போயிட்டாரு, பரக்கத்துக்கு போகிறது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்தை நல்வழிப்படுத்துவதற்காக தந்த ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு விளங்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் முரணா இல்லாட்டால போதுங்க. 14 நூற்றாண்டு கடந்த பிறகு கூட இன்றைய நவீன உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு குர்ஆன் முரணா இல்லாம இருக்கின்றவங்க, அது ஒன்னே போதும் இறைவேதம் என்பதற்கு. ஆனால் அல்லாஹ் விடுற மாதிரி இல்ல. அது என்ன ஒண்ணு போதுங்கிற 100 சொல்லுவாங்க அல்லாஹ். அது மட்டும்தானா? இன்னும் சொல்ல முரணா இல்லாமல் இருக்கிறதோட பாத்தீங்கன்னா நிறைய அதிசயங்களை உள்ள வாரி இறைச்சிருக்கிறான். எப்படி இறைச்சிருக்கிறான்? நவீன கண்டுபிடிப்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அது இன்னைக்கு கண்டுபிடிச்சு அது ஆச்சரியமா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே சில செய்திகளை சொல்லி, முகமதே தைரியமா சொல்லு, இது நடக்கும், உன் காலத்தில் நடக்கும்னு சொல்லு அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ண சொல்றான். நபிகள் நாயகம் டிக்ளேர் பண்ணாங்க. அவங்க வாழுகிற காலத்திலேயே அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. உனக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போ, அல்லாஹ் சொன்னதாக சொல்லு சொன்னாங்க. அது நடந்த காட்சியை பார்க்கிறோம். இன்னென்னலாம் கண்டுபிடிக்கப்படுவான்னு சொல்லு சொன்னாங்க, கண்டுபிடிக்கப்படுற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான முன்னறிவிப்புகளையும் ஏராளமான கண்டுபிடிப்புகளையும் சொல்வதை பார்த்தால் இது மனிதனின் வார்த்தை இல்லை என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிடலாம். முதல்ல முன்னறிவிப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்றாங்க இல்லையா? மக்காவில் உள்ளவர்களுடைய கொள்கை பல தெய்வ கொள்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை எதிர்த்தார்களோ அந்த மக்களுடைய கொள்கை எது? இதை வேண்டாம் கடவுள் தான் உங்களுக்கு ஓகே, கல்லையும் கடவுளுமாங்க, இதையும் கடவுளுமாங்க, எதை வேண்டுமானாலும், சூரியன் சந்திரன் எதை வேண்டுமானாலும் அவர்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டிருந்த சமுதாயம் மக்காவில் உள்ள நபிகள் நாயகத்தின் எதிரிகள். இதை சுற்றி 2 சமுதாயம் இருந்தார்கள் உலகத்தில். அதுதான் உலகத்தில் பெரிய வல்லரசா இருந்தார்கள். அது யாரு? ஒன்னு ரோமாபுரி சக்கரவர்த்தி, இத்தாலியை தலைமையமாக கொண்ட ரோமாபுரி அரசு என்ற சாம்ராஜ்யம். ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்று வரலாறுல சொல்றாங்க இல்லையா? அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்று ஒரு பெரிய வல்லரசு நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி அவங்க காலத்தில் இருக்குது. அந்த வல்லரசு யார் தலைமையில் இருக்குன்னு கேட்டா கிறிஸ்தவ மத குருமார்களுடைய தலைமையின் கீழ் அமைந்திருக்கிறது. அது ஒரு கிறிஸ்தவ ஆட்சி. ரோமாபுரிய தலைமையமாக, இத்தாலிய தலைமையமாக கொண்டு அங்கே இருந்த அரபு நாடுகள் வரைக்கும் வியாபித்திருந்த ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எது? ரோமாபுரி சாம்ராஜ்யம். அதே மாதிரி இன்னொரு சாம்ராஜ்யம் எப்படி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் 2 வல்லரசா இருந்ததோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த காலத்தில் 2 வல்லரசு உலகத்தில் இருந்தது. ஒன்னு ரோமாபுரி வல்லரசு, இன்னொன்னு பாரசீகர்களுடைய ஈரான் இருக்கிற இப்ப ஈரான் நீங்க உலகத்தில் பெரிய வல்லரசா இருந்தது. ஈரான் தலைமையில் இருந்த பாரசீக வல்லரசு இன்னொரு வல்லரசாக இருந்தது. வல்லரசு என்ன? இருக்கிற நாடுகள் எல்லாம் பெரிய அகண்ட நிலப்பரப்புகளை கொண்டு அதிகமான படைபலத்தை கொண்டு மற்ற நாடுகள்லாம் இந்த 2 நாட்டுக்கு தான் பயப்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய வல்லரசாக 2 வல்லரசுகள் திகழ்கின்றன. இந்த 2 வல்லரசு கொள்கையில இத்தாலி வல்லரசுடைய கொள்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைக்கு நெருக்கமானது. எப்படி நெருக்கமானது? அவங்கள இறை தூதர் நம்புவாங்க, மோசையை நம்புவாங்க, மூசா நபியை மோசைம்பாங்க, சாலமோன சுலைமான் நம்ம சொன்னா அவங்க சாலமோன்பாங்க, நம்ம நூஹுண்டா அவங்க நோவாம்பாங்க, நம்ம ஐயூப்னா அவங்க யோபும்பாங்க, நம்ம யூசுப்னா அவங்க ஜோசப்பாங்க, நம்ம தாவூதுன்னா அவங்க தாவீதும்பாங்க, நம்ம சுலைமான் அவங்க சாலமோன்பாங்க, அவங்க நம்ம ஈசான்னு சொன்னா அவங்க ஜீசஸ்பாங்க. இப்படி எல்லா வகையிலும் நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் ரோம் சாம்ராஜ்யம். இந்த பாரசீக சாம்ராஜ்யம் எப்படி? இந்த மக்கா காபிர்களுடைய கொள்கை மாதிரி எல்லாம் ஓகேங்கிற ஒரு சமுதாயம். இதுவும் கடவுளா ஓகே, அதுவும் கடவுள் ஓகே, அதுவும் கடவுள் ஓகேங்கிற மாதிரி ஒரு சமுதாயம். இப்ப ஒரு நாள் நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கிற காலத்தில் 2 வல்லரசும் மோதிக்கிறது. 2 வல்லரசும் பாரசீக சாம்ராஜ்யமும் ரோமாபுரி சாம்ராஜ்யம் மோதிக்கொண்டு அந்த மோதலில் பாரசீகம் ஜெயிச்சிருது. பாரசீக வல்லரசு வெற்றி பெற்றது. அப்ப பாரசீகம் வெற்றி பெற்ற உடனே இவங்களுக்கு மக்காவில் உள்ளவனுக்கு நபிகள் நாயகத்தை கேலி செய்வதற்கு இதை யூஸ் பண்றான். எப்படி?
பாத்தீங்களா? உங்களை மாதிரி மர்மகர்மன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடிபட்டு போயிட்டாங்க. உங்களை மாதிரி இறை தூதருங்கிறீங்களே, அந்த சமுதாயம் அடிபட்டு போச்சு. எங்களை மாதிரி எல்லாத்தையும் வணங்கக்கூடிய சமுதாயம் ஜெயிச்சிருச்சு. இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, நமக்கு அவங்களோட சம்பந்தம் இல்ல, இவனுக்கு இவங்களோட சம்பந்தம் இல்ல. ஆனாலும் என்ன பண்றான், ஒரு சின்ன ஒரு நெருக்கத்தை வைத்துக் கொண்டு பாரசீகர்கள் எங்களை மாதிரி கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஆட்கள். இத்தாலி ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்பது உங்களை மாதிரி கொள்கையை சொல்லக்கூடிய ஆட்கள். பரலோக ராஜ்யங்கிறான், மறுமைங்கிறான், சொர்க்கம்ங்கிறான், நரகம்ங்கிறான், உங்களை மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஈசா அல்லாஹ்வுடைய குமாரர் என்பதை தவிர அப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா மற்றெல்லாம் நமக்கு நெருக்கமா இருக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் என்ன இருக்கு?